அனைவருக்கும் வணக்கம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய உடலைப் பற்றி இப்பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய நம்முடைய உடல் அது எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது? யார் படைத்தது? ஏன் படைத்தான்? எதற்காக படைத்தான்? எப்படியெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை பற்றி நாம் நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் உடலை பற்றி நாம் சிந்திக்கவில்லை என்றால் அதனால் இழப்பு நமக்குத்தான். நம்மளுடைய உடல் நமக்கு இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு மாபெரும் பரிசு. ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் கொடுத்துள்ள ஒரு மாபெரும் பொக்கிஷம், அற்புத படைப்பு, உன்னதமான படைப்பு, உயர்வான படைப்பு, ஒப்பில்லா படைப்பு. அவனுடைய உடலும் உயிரும். உடலை நாம் நலமாக வைத்து கொண்டால், காப்பாற்றி கொண்டால், காத்து கொண்டால் நம்மளுடைய உடலில் நோய்கள் வராமல் நாம் நிச்சயமாக பாதுகாக்க முடியும். நலமாக சுகமாக வாழ முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். செல்வம் என்பது மனிதனிடத்திலே மனிதன் சேர்த்து கொள்கின்ற ஒன்று. ஆனால் குறையே இல்லாத ஒரு செல்வம் நம்முடைய உடல். இந்த உடலை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால் பல உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதன் அற்புதத்தை புரிந்து கொள்ள முடியும். இதற்காகவே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். நீங்கள் செல்லும் வழியில் எத்தனையோ மனிதர்களை பார்க்கின்றீர்கள். அந்த மனிதர்களின் நிலை என்னவென்பதை சிலவற்றை நீங்கள் உற்று கவனிக்கின்றீர்கள். நாம் நம் உடலை பற்றி நாம் முதலில் சிந்திப்போம். கைகளை அழகாக படைத்த இறைவன், கண்களை அழகாக படைத்த இறைவன், நம்முடைய உடலை அழகாக படைத்த இறைவன், நம்மளுக்கு அத்தனை வகையான வேட்கையும் அழகாக கொடுத்துள்ள இறைவன் அனைத்து வகையிலும் நம்மை உயர்வாக்கியுள்ளான். நாம் நிச்சயமாக இதற்காகவே இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதை விடவும் மனிதர்களே, அன்பு மனிதர்களே, உங்கள் மீது நான் வைத்துள்ள அன்பு அளவு கடந்த அன்பு. உங்களுக்கு நான் செய்யும் உதவி அளவிட முடியாத உதவி. இதை இறைவன் நம் கண்முன்னே காட்டிக் கொண்டிருக்கின்றான். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அனைத்து பொருள்களையும் நாம் பார்த்தோமேயானால் அனைத்துமே மக்களுக்காக படைக்கப்பட்டது. அவன் படைத்த மக்களுக்கு என்னென்ன வேண்டும் என்பதை அவன் கொடுத்திருக்கின்றான். அது எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ பயன்படுத்தி கொள்ளுகின்றோம். அதற்கு முன்பாக முதலாக நம்முடைய உடலை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடலை நாம் பாதுகாத்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனே கூறுகிறான், நல்ல இறைவனே கூறுகிறான். எங்கு கூறுகிறான், எப்படி கூறுகிறான் என்று நான் உங்களிடம் விவாதம் செய்ய வரவில்லை. ஆனால் அவன் கூறுகின்றான், நல்ல மனமான உணவுகளையே உண்ணுங்கள். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்கணும்? நல்லதாக இருக்கணும், மனமானதாக இருக்கணும். நல்ல
மணமான உணவுகளையே உண்ணுங்கள். அப்போது கெட்டுப்போன உணவை சாப்பிடக்கூடாது. எது நல்லது எது கெட்டது என்பதை ஆய்ந்து அறிய வேண்டியது உங்களுடைய கடமை. இதை நாம் சாப்பிடலாமா, இது நல்ல உணவா இல்லையா என்பதை அதன் வாடையை வைத்தே தெரிந்து கொள்ள முடியும். சாதாரணமாக ஒரு உணவை நாம் சாப்பிட வேண்டும் நினைத்தால், அதை பார்ப்பதற்கு அழகாக இருந்தால், அது சாப்பிடும் பொருளாக இருந்தால் அதை நாம் பார்க்கின்றோம். பார்த்தவுடன் இதை சாப்பிடலாம் என்று ஆசைப்படுகின்றோம். அதை எடுத்து பார்க்கின்றோம், அழகாக இருக்கின்றது. பின்னர் அதை மோந்து பார்க்கின்றோம், முகரும். கண் பார்த்து அனுமதி அளிக்கின்றது, ஆசைப்படுகின்றது. மூக்கு அதை மோந்து பார்த்து இது நல்லதா கெட்டதா என்பதை சொல்லுகின்றது. நாக்கு அதன் சுவையை அறிந்து பார்க்கலாமா என்று மெதுவாக அதை வாயில் வைத்து பார்க்கின்றது. பார்த்தீர்களா, எத்தனை வகையிலும் நமக்கு முதல்ல பார்க்குறது கண் சாப்பிடலாம் அனுமதி கொடுத்தா அதுக்கப்புறம் மூக்கு அனுமதி கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் வாயிலையும் போய் வாயு அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் உள்ள முழுங்குறோம். எத்தனை வகை பார்த்தீங்களா? இத்தனை அனுமதி கொடுக்க முன்னாடி அதைத்தான் ஆண்டவன் சொல்கிறான், இறைவன் சொல்லுகின்றான், நல்ல மணமான உணவுகளையே உண்ணுங்கள். நல்லதில்லாத கெட்டது என்றால் கெட்டுப்போன உணவு, அல்லது நலமற்ற உணவு, அல்லது செரிமானமாகாத உணவு, அல்லது அதிக நேரம் ஆகக்கூடிய செரிப்பதற்கு அதிகமாகும் உணவு, இப்படி பல வகையிலும் ஒவ்வொரு உணவினுடைய தன்மையையும் நாம் ஆராய்ந்து பார்த்து உண்ண வேண்டும். எடுத்தவுடன் இறைவன் சொல்வது நல்ல மணமான உணவுகளையே உண்ணுங்கள் என்று. நல்ல உணவையும் மணமான உணவுகளையும் நாம் சாப்பிட்டால் நமக்கு நோய் வருமா? நிச்சயமாக நோய் வராது. நம்மை காத்துக்கொள்ள நல்ல மணமான உணவுகளைத்தான் உண்ண வேண்டும். இன்று பணம் சம்பாதிப்பதற்காக பல வகைகளிலும் நம் கண்களை மயக்க, மூக்கை கவர, வாயின் சுவையை அறிய வைக்க பல வகையிலும் கலப்படங்களை செய்து கண்கவரும் வகையில் உணவுகளை தயாரித்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் நாம் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். அதன் வழியாக நம்முடைய உடலை நாமே அழித்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக படைத்த இறைவன் நமக்குள் நாம் உதவி செய்வதைத் தவிர நமக்கு வேறு எதுவுமே இல்லை. நம்மை நாம் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு வாழும்படியான ஒரு வாழ்க்கைத்தான் அமைத்துள்ளான். ஆனால் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி ஒருவரை ஒருவர் கெடுத்து இந்த உலகத்திலே வாழும் வாழ்க்கையை அவன் அனுமதிக்கவில்லை. அதை நாம் செய்தால் அதற்குரிய தண்டனை என்ன என்பதை இறைவனே நமக்கு அளிப்பான். எனவே நேர்மையாக உண்மையாக நாம் வாழ வேண்டுமென்றால் நம்முடைய முதலில் எழுங்கள், நல்ல உணவையே உண்ணுங்கள், தரமான உணவுகளையே உண்ணுங்கள். அந்த தரமான உணவு உங்கள் வாழ்க்கையில் உங்களை நிச்சயமாக மேலோங்கச் செய்யும். தரங்கெட்ட உணவுகளை விற்பதை பார்த்தாலே வெறுத்து விடுங்கள். விற்பவர்களை பார்த்தாலும் வெறுத்து விடுங்கள். விற்கக்கூடிய பொருள் தரமற்ற பொருளாக இருந்தால் மற்றவரிடம் சொல்லுங்கள், அது தரமற்ற பொருளாக இருக்கின்றது என்று. நமக்குள் நாம் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எனவே தரமற்ற பொருள்களை கண்டால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களை நம்புபவர்களுக்கும் சொல்லி தரமற்ற உணவுகள் விற்கும் இடத்தை நாடி செல்ல வேண்டாம் என்று கூறுங்கள். தரமற்ற உணவுகள் விற்பவர்களை நீங்கள் மதிக்கவும் மதிக்கார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஆதரவும் கொடுக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.